அவருடைய பிரசித்த நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் தேவனை ஆராதிக்கிறது கத்தரை துதித்து தேவனுடைய நாமத்தை நாங்கள் பாடி கீர்த்தனம் பண்ணி தேவாலய கடை செல்வோம். கத்தர் நல்லவராக இருக்கிறவருடைய அவருடைய நாமத்தை உயர்த்தும் உதடுகளின் ஸ்தோத்திர வரை நாங்கள் செலுத்தும். அல்லேலூயா. ஸ்தோத்திரமானவரை நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய பெரிய காரியங்களை செய்த தேவனே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே. கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் ஒருவரே நித்தம் நடத்தி நடத்தி சுமந்து வந்தார். கர்த்தர் ஒருவரே நித்தமுன்னையே நடத்தி நடத்தி சுமந்து வந்தார். கண்ணின் மணி போல காத்தருளினார், கண்ணின் மணி போல காத்தருளினார். கழுகினை போல பறந்திட செய்தார், கழுகினை போல பறந்திட செய்தார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. உன்னதமானவர் சர்வ வல்லவர், தினமும் தினமும் துணை நின்றார். உன்னதமானவர் சர்வ வல்லவர், தினமும் தினமும் துணை நின்றார். பறந்து காத்திடும் பறவை போலவே, பறந்து காத்திடும் பறவை போலவே பாதுகாத்திட்டார். தமது அன்பினார் பாதுகாத்திட்டார், தமது அன்பினார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. பாவ பாரங்கள் முற்றும் நீக்கினார், பாடி பாடி மகிழ செய்தார். பாவ பாரங்கள் முற்றும் நீக்கினார், பாடி பாடி மகிழ செய்தார். நன்றி சொல்லிடு துதித்து பாடிடு, நன்றி சொல்லிடு துதித்து பாடிடு. இயேசு ராஜனை என்று போற்றிடு, இயேசு ராஜனை என்று போற்றிடு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளை வருமானப்பட்டு இந்த இடத்துல கூடி வரை கிருபை செய்தீங்க ஆண்டவர். நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறவனை துதிக்கிறோம் ஆண்டவர். ஆவியுடனும் உனக்கு தொழுது கொள்ளும்படியாக இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். தெய்வீக பிரசன்னம் கடந்து வரட்டும். இந்த ஆராதனைக்கு விரோதமாக இடமுறதான எல்லா தீய சக்திகள் மனுஷ ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால கட்டிந்து அப்புறப்படுத்திக் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய வல்லமை கடந்து வரட்டும். இந்த இடம் முழுக்க தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் உண்மை பாடி கீர்த்தனம்
வார்த்தை கேட்கும் பொழுது தெய்வீக பிரசன்னத்தினால் நிரப்புங்க. ஆவியானவர் தாமே இந்த ஆராதனை பொருட்படுத்த வழிநடத்துங்க. வார்த்தையை கொடுக்குறோம், ஊழியக்காரரை ஒப்புக் கொடுக்கிறோம், வழிநடத்த சகோதரியை ஒப்புக் கொடுக்கிறோம், சிறிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே வசனங்களை சொல்ல இன்னும் ஆனந்த ஞானம் கொடுக்க போறது கை கோடி ஸ்தோத்திரம். சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொண்டு ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை தொடக்கிறது இந்த முடிய வரையந்தம் நீரை கூட என்று ஆசீர்வாதத்தை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். இணைந்து ஜெபிக்க போகிறோம். உலகம் எங்கும் நடந்து கொண்டிருக்க ஆராதனைகளுக்காக எல்லோருமா இணைந்து ஜெபிக்கலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். உலகம் எங்கிலும் இப்படி நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். நடந்து முடிந்த ஆராதனைக்கு நன்றி, நடக்க போற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே இந்த நாட்களில் ஆண்டவரே சபை கூடி வரவும், கர்த்தரை ஆராதிக்கவும், தேவ ஜனங்களுக்கு ஆவியானவரின் பலன் ஆளுகை செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தடை வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கண்டித்து அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தருடைய பலனை ஆளுகை செய்ய போற கை கோடி ஸ்தோத்திரம். ஆவியானவர் தாமே ஒவ்வொரு திருச்சபை ஊழியங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீத வாசனைக்கான செல்ல போகிறோம். சங்கீதம் 96 சங்கீதம் டிப்சிகா வாசிப்பார்கள். அதுக்கு பிறகு தமிழ்ல சிஸ்டர் வாசித்து நான் கட்டளை துதிப்போம். Psalm 96. Singt dem Herrn ein neues Lied, die ganze Erde singe dem Herrn. Singt dem Herrn und lobt seinen Namen. Verkündet täglich, dass er uns rettet. Erzählt den Völkern von seinen Taten und sagt allen, welche Wunder er tut. Denn der Herr ist groß und sehr zu loben. Mehr als allen anderen Göttern stehen ihm Lob und Ehre zu. Die Götter anderer Völker sind nur Götzen, der Herr aber hat den Himmel gemacht. Ehre und Herrlichkeit umgeben ihn, Stärke und Schönheit erfüllen sein Heiligtum. Ihr Völker der Welt, verneigt euch vor dem Herrn, erkennt, dass der Herr herrlich und stark ist. Gebt dem Herrn die Ehre, die ihm zusteht, bringt eure Opfer dar und kommt und betet ihn an. Betet den Herrn in seiner heiligen Herrlichkeit an. Die ganze Erde soll vor ihm erbeben. Erzählt allen Völkern, dass der Herr allein König ist. Die Erde ist fest gegründet und kann nicht einstürzen. Er wird alle Völker gerecht richten. Der Himmel freue sich und die Erde juble. Das Meer und alles, was darin ist, soll seinen Ruhm verkünden. Die Felder und alles, was darauf wächst, und auch die Bäume des Waldes sollen sich freuen vor dem Herrn, denn der Herr kommt. Er kommt, um die Erde zu richten. Er wird die Welt richten mit Gerechtigkeit und alle Völker nach seiner Wahrheit. Amen. Amen. தமிழ்ல நாங்கள் வாசிக்கிறோம். சங்கீதம் 96. கர்த்தருக்கு பொது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவர் நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக்குங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவர், மிகவும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவராக இருக்கிறார். எல்லா தேவர்களும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினார். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவம் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே கர்த்தரை துதியுங்கள். வல்லமை செலுத்துங்கள். கர்த்தரையில் அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரத்தில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உலகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ஆச்சரிக்கப்பட்டார் ஆகிய பூச்சக்கரம் அசையாமல் உறுதிப்படுத்தும். அவர் ஜனங்களின் நாதமாய் நியாயத்தீர்ப்பார் என்று யாருக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதிலுள்ள யாவும் கை உருவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விஷயங்கள் கம்பீரிக்கும். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களின் நிதானத்தோடும் நியாயந்திருப்பார். ஆமென். தேவனை ஆராதிப்போம். தேவனை முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். அவரை ஆராதிக்க, அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்க நாம் ஐக்கியப்படுவதற்கு நாங்கள் ஒவ்வொரு ஞாயிறு கூடி வருகிறோம். அந்த தேவன் பெரிய தேவனாய் வாசித்த சங்கீதத்திலே சங்கீதம் 96:3 அவர் கர்த்தர் பெரியவராயிருக்கிறார், மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவராயிருக்கிறார் என்று அவருடைய அதிசயங்களை சொல்லுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே சங்கீதம் 103 சொல்லப்படுறது, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவர் எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்தார். எங்கள் அக்கிரமங்களை மன்னித்தார், நோய்களை குணமாக்கினார்,
பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொண்டார். வருஷத்தை இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிசூட்டினார். எங்கள் வாயை நன்மையினால் திருப்தி ஆக்குகிறார். எங்கள் வயதை கழுவுக்கு ஒப்பான வாழ வயது போல் ஆக்குற அந்த நல்ல தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க ஆரம்பிப்போம். இன்றைய நாளும் நான் வாசித்த உபாகமத்திலே 4ஆம் அதிகாரம் 7-8 வசனம் சொல்றது, கர்த்தரை தொழுது கொள்ற பொழுதெல்லாம் அவர் சமீபமாய் வருகிற இந்த உலகத்தில் எந்த ஜாதியிலும் பெரிய ஜாதி நீங்கள் தான் என்று சொல்லி அந்த உபாகமத்திலே மோசே சொல்வதை பார்க்கிறோம். அவை கர்த்தரை தொழுதும் பொழுது அவர் எங்கள் சமீபமாய் வருகிறார். அந்த எந்த ஜாதிக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை பிரியமானவர். அது மாத்திரமல்ல, அவருடைய நீதி நியாயங்களை அவர் எடுத்து உரைக்கிறார். தம்முடைய ஜனங்களுக்கு நீதியுள்ள கட்டளைகளை அவை வேதத்திற்காகவும் அவர் எங்களிடத்தில் வருகிறதுக்காகவும் அவரை நன்றாக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனம் உவந்து முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கும். எல்லோரும் கைகளை உயர்த்தி கரங்களை தட்டி தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், பெரியவரே உம்மை போற்றுகிறோம். அப்பா பிதாவே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். கடந்த நாள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தவரே, இந்த 2வது கிழமையிலும் உம்மை காண வந்திருக்கிறோம். அப்பா, இந்த பாக்கியத்துக்காக உமக்கு நன்றி. எம்மை தொழுது கொண்ட பொழுதெல்லாம் எங்களுக்கு சமீபமாய் வருகிறவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்கிறவரே, நீதியுள்ள கட்டளை எங்களுக்கு எடுத்துரைக்கிறவரே, நல்லவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர். இதுவரை உதவி செய்த எபினேசரே, இதுவரை தேவைகளை சந்தித்த யெகோவா ஈரே, சுகந்தந்த யெகோவா ராஃபா, பெலந்தந்த எல்சடா, சமானந்த யெகோவா சாலோம், எங்களை கண்ணோக்கி பார்க்கிற எல்ரோயி, எங்களை பரிசுத்தமாக்குற யெகோவா மெக்காதேஸ், எங்களுக்கு நீதி நியாயம் செய்கிற யெகோவா சிக்கேனு, இரக்கமுள்ள தேவனாய ஏலமன், ஜீவனுள்ள தேவனாய சாய், உண்மையுள்ள தேவனாய ராஜும், ஜெயம் கொடுக்கிறவரே யெகோவா நிசி, மகாதேவனே கடவுள், வல்லமுள்ள தேவனே போர், சதா காலம் உள்ள தேவனே எல்லாம், உன்னத தேவனே எலியோன், உம்மையே திருமப்பா. ஹல்லேலூயா. ஆலயத்து வாசலிலே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த அந்த மனிதனை பார்த்து, என்ன உள்ளதை உனக்கு கொடுக்க என்று இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடன்னு சொல்லி பேதுருவும் யோவானும் போய் அந்த இடத்துல அந்த பிச்சைக்காரனை அந்த இடத்துல உயிரோடு அந்த சுகத்தோடு, அதாவது பிறப்பிலே அவன் கால் நடக்க முடியாதவனா இருந்தான். அவை சப்பானியான ஆண்டவனை இயேசுவின் நாமத்திலே எழுந்து நடக்க, அந்த நாமம் வல்லமையுள்ள நாமம், அந்த நாமத்தை அலங்கார வாசல் சொல்லும்போது அந்த ஞாபகம் அதுதான் உங்களுக்கு சொல்லி அவை நாம் ஆராதிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமாய் துதிக்க ஆரம்பிப்போம். அலங்கார வாசலாலே பிரவேசித்து வந்து நிற்கிறோம், வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசித்து வந்து நிற்கிறோம், வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவரே, அது மகிழ்ச்சியை தந்திடுவே. ஆலயம் செல்லுவரே, அது மகிழ்ச்சியை தந்திடுவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே, கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே,
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. காணிக்கையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. காணிக்கையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகர மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகர மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சேர்ந்து சொல்லுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ரட்சிக்கப்படுவதற்கு இந்த உலகத்திலே இயேசுவின் நாமத்தை தவிர வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. குருடர்களை பார்க்க செய்த நாமம், செவிடர்களை கேட்க செய்த நாமம், சப்பானிகளை நடக்க செய்த நாமம், கண்ணீரை துடைக்கிற நாமம், ஒருபோதும் கைவிடாத நாமம், கூப்பிடும் பொழுதெல்லாம் பதில் தருகிற நாமம், அவரை நோக்கி துதிக்கும் பொழுது தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் சமீபமாய் வருகிறவரே. உம்மை போல நல்லவர் ஒருவரும் இல்லை அப்பா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று யாத்ரா 24 வாக்கு கொடுத்தவரே, இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பேய்கள் நடுநடுங்கும், இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் சுகமாகும், இயேசுவின் நாமத்தில் கண்ணீர்கள் துடைக்கப்படுகிறது. உம்முடைய நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம். வானோத்தோர் பூலோத்தோர் யாவரே முழங்கால்களும் முழங்குகிற நாமம், எல்லா நாவுகளும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்கிற நாமம் இயேசுவின் நாமம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உம்முடைய நாமம். ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலானவர்
நீர் பாத்திரர் எல்லா நாளுக்கும் மேலானவர் எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரர் உம்மை போல தெய்வமில்லை உம்மை போல தெய்வமில்லை உம்மை போல தெய்வமில்லை உம்மை போல தெய்வமில்லை பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே உம்மை போல தெய்வமில்லை உம்மை போல தெய்வமில்லை உம்மை போல தெய்வமில்லை உம்மை போல தெய்வமில்லை பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே எல்லா நாமத்திற்கும் மேலானவர் எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரர் எல்லா நாமத்திற்கும் மேலானவர் எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரர் உம்மை போல தெய்வமில்லை உம்மை போல தெய்வமில்லை உம்மை போல தெய்வமில்லை உம்மை போல தெய்வமில்லை பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே உம்மை போல தெய்வமில்லை உம்மை போல தெய்வமில்லை உம்மை போல தெய்வமில்லை உம்மை போல தெய்வமில்லை பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே உயிருள்ள நாமம் மேலான நாமம் ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம் உயிருள்ள நாமம் மேலான நாமம் ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம் இயேசுவே மீட்பரே ஜீவனே எங்கள் ராஜனே இயேசுவே மீட்பரே ஜீவனே எங்கள் ராஜனே உயிருள்ள நாமம் மேலான நாமம் ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம் உயிருள்ள நாமம் மேலான நாமம் ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம் இயேசுவே மீட்பரே
ஆவியே எங்கள் நேசரே பரிசுத்தரே படைத்தவரே பரிகாரியே எங்கள் நேசரே பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை எல்லா நாமங்களிலும் மேலான நாமமுடையவரே வானவத்தோர் பூலோத்தர் முழங்கால் யாவும் முழங்குற நாமமும் எல்லா நாமங்களும் அறிக்கை செய்கிற நாமமும் வியாதிகள் சுகமாகிற நாமம் கண்ணீர் துடைக்கப்படுகிற நாமம் தொழுது கொண்ட போலதெல்லாம் சமீபமாய் வருகிறவரே உம்மை போல நல்லவர் ஒருவருமில்லை அப்பா ரட்சிக்கப்படுவதற்கு உம்முடைய நாமத்தை தவிர வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை நீரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே எங்களுக்காக நொறுக்கப்பட்டவரே எங்களுக்காக பாடுகள் பட்டவரே கடைசி துளி ரத்தம் வரை சிந்தினவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் வியாதி படுக்கையை மாற்றுகிறவரே மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவரே ஜெபத்தை கேட்கிறவரே உம்முடைய நாமம் ஜீவனுள்ள நாமம் உம்முடைய நாமம் ஏசாய் ஜீவனுள்ள தேவனே உம்மையே நோக்கி பார்க்கிறோம் அவர்கள் உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் சாமுவேல் தேவனை நோக்கி கூப்பிட்டான் தேவன் பதில் கொடுத்தார் மோசே தேவனை நோக்கி கூப்பிட்டார் தேவன் பதில் கொடுத்தார் முகமுகமாய் தரிசித்தார்களப்பா இன்று எங்கள் மத்தியில் கடந்து வருகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நிலையில்லா உலகு நிஜமெல்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீர் மட்டும் போதும் எப்போதும் நீர் மட்டும் போதும் நீர் மட்டும் போதும் நீர் மட்டும் போதும் எப்போதும் நீர் மட்டும் போதும் நீர் மட்டும் போதும் நீர் மட்டும் போதும் எப்போதும் ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்கிது வாழ்க்கை வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கைகளை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும் ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்கிது வாழ்க்கை வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கைகளை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும் நீர் மட்டும் போதும் என் வாழ்வு மாறும் நீர் மட்டும் போதும் என் வாழ்வு மாறும் நீர் மட்டும் போதும் எப்போதும் நிலையில்லா உறவு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீர் மட்டும் போதும் எப்போதும் பொய்மையிலே
விழுந்து போலியாக நடந்து பொழுது இங்கு போகுது கழிந்து உண்மைதானை உணர்ந்து உறுதியுடன் எழுந்தார் ஊதியங்கள் தேவையில்லை நமக்கு பொய்மையிலே விழுந்து போலியாக நடந்து பொழுது இங்கு போகுது கழிந்து உண்மைதானை உணர்ந்து உறுதியுடன் எழுந்தால் ஊதியங்கள் தேவையில்லை நமக்கு நீர் மட்டும் போதும் என் வாழ்வு மாறும் நீர் மட்டும் போதும் என் வாழ்வு மாறும் நீர் மட்டும் போதும் எப்போதும் நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீர் மட்டும் போதும் எப்போதும் நீர் மட்டும் போதும் எப்போதும் சகல துதியும் கனமும் உமக்கே தருமிக்கமாக நான் கரங்களை தட்டி அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வந்து யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். புதியவர்களை காண்கிறேன். அன்றைய நாமத்தினால் அவர்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நாளும் கர்த்தருடைய நாமத்தை ஏற்று இந்த இடத்தில் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வந்தது நல்லது என்று சொல்லித்தக்கதாக பெரிய காரியங்களை கர்த்தர் கரங்களை தட்டுவோம். அந்த சகோதரனுக்காக ஆகவே இந்த வருடத்தின் நன்மையினாலே அவர் முடிச்சு விட்டுகிற கர்த்தர் இந்த வருடத்தின் நன்மையினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவ பிள்ளைகள் கூடி ஆராதிக்கும் போதெல்லாம் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே இருக்கிறேன். ஏனென்றால் அவர் இருக்கிறவராக இருக்கிற தேவன். அந்த தேவனை நாங்கள் முழு உள்ளத்தோடு முழு மனத்தோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த ஒருவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இப்பொழுது ஜெபத்துக்காக கடந்து செல்ல போகிறோம். இன்றைய நாளில் பிறந்த நாள் உள்ளவர்களுக்காக 2 பேர். ஆகவே ஜிப்சிகா 10ஆம் தேதி பிறந்த நாளாக இருந்தது. ஆகவே அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். அடுத்தது விகாசுக்காக இன்றைய நாளில் விகாசுடைய பிறந்த நாள். இப்போ முதலாவது நாங்கள் ஜெபம் பண்ண ஜிப்சிக்காக ஜெபம் பண்ணுவோம். வாங்க ஜிப்சிகா. ஸ்தோத்திரம் அப்பா, சர்வவல்லமுள்ள தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, கடந்த ஆண்டு முழுவதும் மகளை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தின வந்த தேவனே, இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய புதிய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உச்சிந்து உள்ளங்கால் வரை ஆண்டவரே நம்முடைய வல்லமை இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். இப்பொழுது விகாஸ் இன்றைய நாளில் பிறந்ததால் விகாஸ்க்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, விகாஸ் நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்களே கடந்த ஆண்டு முழுவதும் பாதுகாத்த தேவன், இந்த புதிய ஆண்டிலே புதிய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய ஞானம் வழங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனித தேவையிலும் அதிகமாய் விருத்தி அடையும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நேரத்திலே ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகராயிட்டுக்கொண்டு மக்கள் சாட்சியாய் வாழ கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உண்மையில் பிரசன்னமாக எனக்கு சமாதானம் கல்லடை கடவர். இயேசு நாமத்தை ஆசீர்வதிக்கிறோம். இவன் நல்ல பிதாவே, ஆமென். Happy birthday to you. Happy birthday. எல்லாம் சேர்ந்து பாடம். இன்றைய நாள் நம்முடைய பிறந்த நாளாக இருக்கிற அப்படிங்களா? Happy birthday dear Vika. Happy birthday to you. கரங்களை தட்டுவோம். எல்லாம் நாங்கள் இங்கிலீஷ்லாம் பாடுவோம். அந்த பாடம். இப்பொழுது நாங்கள் உற்சாகமாக இருக்கிற வேளையில் தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். தேசங்களை ஆசீர்வதி. இந்த நாட்கள் நடக்கிற பிரச்சனைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அமெரிக்காவில் நடக்கிற பிரச்சனை அறிந்திருக்கிறீர்கள். இஸ்ரவேல் மற்றது எல்லா யுத்தங்கள். ஆகவே எல்லாத்துக்கும் முன்னடியாக பொதுவாக சகோதரர்கள் ஜெபம் பண்ணலாம்.
கர்த்தாவே அவர்கள் மத்திய அந்த இடத்திலே காட்டு தீயை கண்டாலும் கர்த்தாவை தேசத்தை அழிக்காமல் உடைய சமூகத்திலே ஆண்டு குடும்பங்களாய் பிள்ளைகளாய் உடைய சமூகத்தை நாங்கள் வந்து நிற்கிறோம். கர்த்தாவை நீதாம் இந்த தேசத்துக்கு இறங்க வேண்டும், தேசத்தை ரட்சிப்பீராக. அவர் கர்த்தாவை இந்த நாள் மாந்தரை கர்த்தாவை இலங்கை தேசத்தை எங்கள் ஜாதிகளை சொந்தமாத்தவர்கள் சொன்னவரே யோவேல் எங்கள் தேசம் எப்படாது மகிழ்ந்து கவிழ்ந்து பெரிய காரியங்களை தேசத்தை பெரிய காரியங்களை செய்கிறார். அனுபவகுமார் திசைக்காக ரட்சிப்பீராக, அதிகாரம் ரட்சிப்பீராக, தேசத்தை ரட்சிப்பீராக, பாவ அடிவத்திலிருந்து விடுதலையாக்கிறார், அறியாமல் விடுதலையாக்கிறார். அவர்கள் இந்தியாவுக்கு மக்கள் ரட்சிப்பீராக, மக்களால் தேசத்தை அறிந்து வேண்டாம், நீரை நகரத்தை கண்டுள்ள வேண்டாம், பக்கமாக இருந்து கொள்கிறார். விடுதலைக்கு வித்தியாசம் இறங்கி ரட்சிப்பீராக. அவர்கள் நாங்கள் தேவனுடைய புத்தகத்தாக இந்த தேசத்தை ரட்சிப்பீராக. பாவ அடிவத்திலிருந்து விடுதலையாக்கிறார், வடிவத்திலிருந்து விடுதலையாக்கிறார், வாழ்வு பிள்ளைகளை ரட்சிப்பீராக. கர்த்தாவை நாங்கள் வாழ்ந்தேன் முடிக்கிறப்பா தேசம் கத்தரை அறிந்துள்ள வேண்டும் என்றால் நீரை ரட்சிக்கிறதை கண்டுள்ள வேண்டும் என்றால் அவருடைய பாவங்கள் அக்கிரமங்களை மன்னிப்பீராக. அவர் கர்த்தாவை இந்த வேலை இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபமன்றோம். இஸ்ரவேல் தேசத்தை ரட்சிப்பீராக. நீரை மெசியானதை கண்டுள்ள செய்கிறார். கர்த்தாவை இந்த நாள் கணக்கு யுத்தங்களை ஓயப்படுகிறார். கர்த்தரான யுத்தியை குறித்து யுத்தங்களை ஓயப்படுகிறார். அம்மோடைய முடிக்கிறான் இருக்கிறபடி இதயங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறான் இருக்கிறபடி கர்த்தாவை நானே தேவன் அமர்ந்திருந்த வார்த்தையபடி கர்த்தாவை நடுமை நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. கர்த்தாவை தேசங்களை உடைய கரத்தில் ஒப்புதல் தேசத்தை ரட்சிப்பீராக. கர்த்தாவை உடைய கரத்தில் ஒப்புதல் ஐரோப்பா தேசத்தை ரட்சிப்பீராக. இயேசு நாமத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இந்த வேளையில் சமய ஒப்புத்தரும் ஆத்மா சமய சுவிசார ஒப்புத்தரும் இசைக்கு 36-37 படி இசை விட்டால் நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணி வார்த்தைப்படி மனுஷர்களை மந்திரோட பிரயோகப்பட்டு வார்த்தைப்படி கட்டால் மனுஷரை மந்திரோட பிரயோக செய்கிறார். இசை 60-22 சின்னவன் 1000 சிறியவன் நிலத்தை யானைமாவன் எத்தனாய் நாணயத்தால் தீவிரமாற்றிய வார்த்தைப்படி அற்புதங்கள் அடையாளம் நடக்க வேண்டும் என்றால் இயேசுவின் நாமத்தை காத்து ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். நாங்கள் இப்பொழுது உற்சாகமாக வரிகளை செலுத்த போகிறோம். உற்சாக வரிகள் செலுத்தி சிறியவுடன் வசனங்களை சொல்ல கேட்க போகிறோம். நாங்கள் இப்படி ஜெபம் அன்பான கர்த்தாவே இந்த போல நன்றி செலுத்துகிறோம். உற்சாகமாக செலுத்துகிற வரிகளை நீங்கள் பிரியமாக இருக்கிற கர்த்தாவே நாங்கள் காணிக்கைகளோடு உங்கள் ஆலயத்தில் பிரவேசித்திருக்கிறோம். எங்களையும் எங்கள் காணிக்கை அங்கீகரித்து நீங்கள் ஆசீர்வதிக்க போகிற கை கோடி ஸ்தோத்திரம் அந்த சிறிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது வசனங்களை சொல்ல தேவஞான கடந்து விடும்படியாக நான் ஜெபிக்க வழிநடத்திய ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே ஆமென். நாங்கள் இப்பொழுது வசனங்களை கேட்க போகிறோம். வாங்க சின்ன பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் பிள்ளைகள். அலசியா ஆமென். பெரியவரையும் சிறியவரையும் ஆசீர்வதிப்பார். வானத்தின் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. ஆமென். கர்த்தருக்கும் கர்த்தர் பேரன்பிற்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நான் உன்னோட இருந்து ஆசீர்வதிக்கிறேன். இது சத்தியமே அறிவீர்கள், சத்தியமுள்ள விடுதலை காக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நாங்கள் செல்ல போகிறோம். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கின்ற பரலோக பிதாவே, இந்த மாலை ஆராதனைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்தில் முதல் மாதத்தில் 2வது ஆராதனையிலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய சபையோராய் நாங்கள் இந்த நாளிலே கர்த்தாவை உம்மை நோக்கி பார்க்கிறோம். இப்பொழுது உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டதோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா நீங்கள் தாமே எங்களை ஆண்டவரே கர்த்தாவே உடைய வார்த்தையின் கூட ஆண்டவரை நீ வழிநடத்துவதாக இருக்கிறோம். நான் மட்டும் நன்றி பேசுகிறாடியே வந்திருக்க ஒவ்வொரு என்னுடைய பிரசனத்துக்குள்ளே மறைத்து கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே பிதாவே ஆமென். இன்றைய நாளிலும் உங்கள் மத்தியிலே இதனுடைய வார்த்தை நாங்கள் பார்க்க போகிறோம். செய்தியை சொல்வது என்பதாக அதற்கு ஆதார வசனம் யாக்கோபு 1:17 வாசிக்க கேட்போம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்திலே யாதொரு மாறுதலும் இல்லை, வேற்றுமையான நிழலும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அவர் தேவன், அவர் என்றும் நேற்று என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அவர் மாற மாட்டார். அவருடைய வேற்றுமையான நிழல் கூட அவரிடத்திலே இல்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே என்னுடைய செய்தியின் தலைப்பு நன்மையான ஈவுகள்.
தேவன் நமக்கு நன்மையான ஈவுகளை நாள்தோறும் அளிக்கிற தேவன். அந்த நன்மையான ஈவுகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் நாங்கள் வாழுவதற்கு, தேவன் எங்களுக்கு அளிக்கிற நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எப்படியெல்லாம் அந்த தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தான் நாங்கள் இந்த நாளே பார்க்க போகிறோம். அப்ப இந்த ஆண்டின் 2வது வாரத்திலே, கடந்த வாரம் வாக்குத்த செய்தியை நாங்கள் வைத்தோம். இந்த நாளிலே நாங்கள் இந்த ஆண்டிலே தேவனுடைய நன்மையை பெற்று நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் எதிரெல்லாம் நாங்கள் கரிசனை செலுத்த வேண்டும். தேவனுடைய நன்மையை நாங்கள் பெறுவதற்கு, அப்ப தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ள தேவன். அவர் வாக்குத்தத்தம் பண்ண பொய்யறியாத தேவன். அவர் நம்மை ஆசீர்வதிப்பதான் அவருடைய பிரியம். எனவே இன்றைக்கு உலகத்திலே பார்க்கும் பொழுது அப்ப மனிதர்கள் கடவுளை தேடாமல் இருக்கிறபடினாலே, கடவுளுக்கு பிரியமாய் வாழாதபடினாலே, அவர்களுடைய தவறான காரியங்களினால்தான் உலகத்திலே தீமை நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் யாருக்கு தீமையை கொடுக்கிறவர் அல்ல. தீமையை நடக்கிறதுக்கு பொல்லாங்கன் ஒருவன் உலகத்திலே இருக்கின்றான். அப்ப அந்த உலகத்தில் இருப்பவர்கள் எங்களுக்கு பெரியவர். எனவே அந்த தேவன் நம்மை, தேவனுடைய ஜனங்களை அவர் நன்மையினாலே திருப்தியாக்குற தேவன். எனவேதான் நம்முடைய விசுவாசம் நன்மையான எந்த தெய்வம், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து ஜோதிகளின் தாவணத்து இறங்கி வருகிறது என்பதாக. அப்ப முதலாவது நீங்கள் பார்த்தால், அதாவது என்னுடைய முதலாவது குறிப்பு, யாரை கர்த்தர் நன்மையினாலே திருப்தியாக்குவார் என்றால், முதலாவது கர்த்தருக்கு பயந்தவர்கள். நாங்கள் கடவுளுக்கு பயந்திருக்கணும். கடவுளுக்கு நாங்கள் பயந்திருந்தால் ஒரு நன்மை நமக்கு குறைபடாது. வாசிப்போம் 147வது சங்கீதம் 11-14 வரை வாசிப்போம். நமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். பாருங்கள், அதாவது அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருப்பவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறாரா. அப்ப முதலாவது கடவுள் பயம் இருக்கணும். கடவுளுடைய கிருபையை நம்பி நாங்கள் வாழ வேண்டும். அப்ப நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அப்ப இன்றைக்கு நாங்கள் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபை. எனவே நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபையை நம்பி நாங்கள் வாழும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னாராம், வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களுக்கு உச்சிதமான கோதுமையினால் உடைய திருப்தியாக்குகிறார். அப்ப நம்முடைய எல்லைகளிலும் சமாதானம். பாருங்கள், இந்த உலகத்திலே பாருங்கள், எத்தனையோ காரியங்கள் உலக மக்களுக்கு இருந்தாலும் அவர்களுக்கு சமாதானம் இல்லை. அப்ப எங்களுடைய நம்பிக்கை கடவுளிடத்தில்தான் எல்லாம் வருகிறது. அவர்தான் எங்களை நன்மையினாலே திருப்தியாக்குகிறார். எங்களுடைய பலத்தினால் நாங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நாங்கள் சம்பாதிக்கிறோம், நாங்கள் உழைக்கிறோம், அப்ப கடவுளையே நாங்கள் தேட வேண்டும் என்று சொல்லி. அப்படி இல்லை. தேவன் வானத்தையும் பூமியும் அண்டசராசங்களையும் உண்டாக்கி அவர் இன்றைக்கு எல்லோர் மேலும், பாருங்கள், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன். ஆனால் அவரை தேடும் பொழுது நாங்கள் எங்களை ஆண்டவர், அதாவது சமாதானம் கண்டிட்டு கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு வெள்ளடும் சமாதானம் அவருடைய ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அவர் எல்லைகளை சமாதானம் உள்ளவராக்கி உச்சிதமான கோதுமை, எல்லாம் பெஸ்டான காரியங்கள் தான். உச்சிதமான கோதுமை என்றால் ஒரு தரம் நிறைந்த கோதுமையினாலே அவர் நம்மை திருப்தியாக்குகிறாராம். எனவேதான் ஆண்டவருக்கு நாங்கள் பயந்து இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பயப்படும் பயம் நமக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், கடைசி நாட்களிலே தேவ பயம் ஜனங்களுக்கு இல்லாமல் போகிறது. தேவ பயமற்ற தன்மை எங்கு காணப்படுகிறது. பாருங்கள், சபையில் கூட சில வழிகளிலே தேவ ஜனங்களுக்கு கூட தேவ பயம் இல்லாமல் இருக்கிறது. எனவேதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்றால் என்ன? தீமையை வெறுப்பதுதான கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்ற நீதிமொழிகளை நாங்கள் வாசிக்கிறோம். எனவே தீமையான காரியங்களை வெறுத்து கடவுள் எங்களை காண்கின்றார். அவருக்கு முன்பதாக ஒன்றும் மறைவானது இல்லை என்று சொல்லி நாங்கள் அக்கிரமங்கள் பாவங்களுக்கு விலகி, நாங்கள் தீமைக்கு விலகி, நாங்கள் கடவுளுக்கு பயந்து நாங்கள் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் அனுதினமும் தேவன் நமக்கு தந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எனவே நான் முதலாவது குறிப்பை நாங்கள் பார்க்கும் பொழுது தொடர்ந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது.
பாருங்கள், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரனுக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணின வைத்திருக்கிற நன்மைகள் உலகில் இருக்குது. அவருக்கு பயந்தவர் மாத்திரமல்ல, அவரை நம்புகிறவர்கள் இங்கே பார்க்கிறோம் இல்லையா? அப்ப தேவனுக்கு பயந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனை நம்புகிறார்கள். அப்ப கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரை நம்புகிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமும் செழிப்பும் ஆண்டவர் கண்டெடுக்கிறார். அவருக்கு பயந்தவரை நம்பும் பொழுது அடுத்தது எங்களுக்கு பாதுகாப்பு, உயர்ந்த அடைக்கலத்திலே நாங்கள் வைக்கப்படுகிறோம். எனவே கர்த்தரை நாங்கள் நம்பும் பொழுது, அதாவது நாங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று அழைக்கப்படுகிறோம். எனவே கர்த்தரை நாங்கள் நம்புகிறபடினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாங்கள் பாக்கியவான்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கடவுளை நம்பும் பொழுது அவர், அதாவது சுத்த இதயமுள்ள இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எனவே நன்மை செய்கிற தேவன் நாள்தோறும் எங்களுக்கு நன்மையான ஈவுகளை தருகிற தேவன். அப்ப அவரிடத்திலிருந்து நாங்கள் நன்மைகளை அதிகமாய் பெற வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு பயந்து நடக்க வேண்டும். அடுத்ததாக என்ன? அவருடைய கர்த்தருக்கு பயந்து அவர் மேல் நாங்கள் நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவர் நமக்கு, அதாவது நன்மையான ஈவுகளை அருள்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கிருபைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். அனுதினமும் அவருடைய புது கிருபை, வேதம் சொல்கிறது நாள்தோறும் அவருடைய கிருபை புதுதாக இருக்கிறது. அப்ப நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் புலம்பர்களை நாங்கள் வாசிக்கிறோம் 3:22 கர்த்தருடைய கிருபை. இப்ப நாங்கள் இன்றைக்கு நாங்கள் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அவருடைய கிருபை தான் எங்களை தாங்கினது. அவருடைய கிருபை தான் எங்களை இதுவரை நடத்தி வந்திருக்கிறது. இன்றைக்கு மட்டும் எங்களுக்கு உதவி செய்த கிருபை, இனிமேலும் தேவன் நமக்கு அவர் உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்ப இந்த 25ஆம் ஆண்டிலே 2வது வாரத்திலே தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் முழுமனருடைய நம்புவோம். கர்த்தர் எங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் நன்மையான காரியங்களை, நன்மையான ஈவுகளை நாள்தோறும் அவர் அருளுவார் என்று சொல்லி நாங்கள் அவர் மீது நம்பிக்கை, விசுவாசத்தை நாங்கள் வைக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 34:10 வாசிப்போம். சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருகிற தேவன். இங்கே சொல்லப்படுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எனவே சிங்கக்குட்டிகள், காட்டிலே சிங்கங்கள் காட்டு ராஜா என்று அழைக்கப்படுகிறது சிங்கம். அப்ப அந்த குட்டிகளுக்கே பட்டினி கிடக்குமாம் தாழ்ச்சி அடைந்து. ஆனால் இதனுடைய அர்த்தம் இன்னொரு ஜெர்மன் மொழியிலே நீங்கள் பார்த்தா சிங்கக்குட்டி, ஜெர்மன் பைபிளில் நீங்கள் பார்த்தா சிங்கக்குட்டிகள் என்று எழுதாமல் ஐஸ்வர்யவான்கள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடப்பார்கள், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ எப்படி இருந்தாலும், எந்த உயர்நிலையில இருந்தாலும் அவர்கள் ஒருவேளை தாழ்ச்சி அடைய முடியும், பட்டினி அடைய முடியும். ஆனால் கர்த்தரை நாங்கள் தேடுவோமாக இருந்தால் வேதம் சொல்வது ஒரு நன்மையும் குறைவிடாது. எனவே இந்த வசனத்தை நாங்கள் ஆழமாய் நாங்கள் எங்களுடைய இதயத்திலே பதித்து வைக்க வேண்டும். நாங்கள் கர்த்தரை நாங்கள் உண்மையாய் தேடுவோமாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவிடாது. ஏனென்றால் வேதத்தில் நீங்கள் பார்த்தால், அதாவது 5வது வசனம் 34:5 சொல்லப்படுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படுகின்றதாக. அப்ப நாங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம், நாங்கள் அவமானம் அடைய மாட்டோம். கர்த்தர் எங்களுக்கு எல்லாவற்றையும் ஒரு குறையும் ஒன்றும் குறைபடாத வண்ணம் நிறைவாய் எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எனவே ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப நாங்கள் ஆண்டவரை அனுதினமும் தேட வேண்டும். இந்த உலகத்திலே எங்களுடைய எல்லா உறவுகளை பார்க்கிலும் ஆண்டவருக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். அவரை நாங்கள் அதிகாலையிலே நாங்கள் தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் சொல்லப்படுகிறது. அனுதினமும் ஆண்டவரோடு இருக்கிற உறவிலே நாங்கள் குறைபடாது இருக்க வேண்டும். எங்களுடைய மூச்சிலும், எங்களுடைய சிந்தனையிலும், எங்கள் செயலிலும் ஆண்டவருடைய எண்ணம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அவரை நாங்கள் தேட வேண்டும். எனவே நாங்கள் அவரை கைவிட்டால் அவர் எங்களை கைவிட்டு விடுவார். எனவே நாங்கள் அவரை தேடுவோமாக இருந்தால் அவர் எங்களுக்கு ஒன்றும் குறைபடாத வண்ணம் அவர் நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று இருந்தாலும் சில வேளைகளில் நாங்கள் ஆண்டவரை தேடுவதை விட்டு விடுகிறோம். உலகம் இன்றைக்கு அதாவது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மனிதர்களுக்கு நேரம் போதாமல் இருக்கிறது.
அப்ப ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அநேகர் கொடுக்கிறதில்லை. ஆண்டவரை தேடாமலே அவர்களுடைய வாழ்ந்து பழகிவிட்டது கிறிஸ்தவ வாழ்க்கை. கடவுளை தேடுவதில்லை, அதிகாலையிலே ஜெபம் பண்ணுவதில்லை, பைபிள் வாசிப்பதில்லை, கடவுளோடு ஒரு உறவு வைத்துக் கொள்கிற அனுபவம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு காணப்படாது இருக்கிறது. பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலை தாவீது பாருங்கள், ஒரு ராஜாவாக இருந்தார். அந்த ராஜாவுதான் அப்படி சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த சங்கீத புத்தகத்திலே 34 தாவீது சங்கீதத்திலே அங்கே எழுதுவதை நாங்கள் காண்கின்றோம். எனவே தான் பிரியமானவர்களே, அதாவது 9வது வசனம் 8வது வசனம் சொல்றது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவன் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய 9வது வசனம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அவரை தேடுகிறவர்களுக்கு குறைவில்லை, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை, அவரை நம்புகிறவர்களுக்கு குறைவில்லை. பிரியமானவர்களே, நாங்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். எல்லா காரியத்துக்கும் நாங்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். அவர்தான் எங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அவராலே தான் எங்களுக்கு எல்லாம் நடக்கும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒன்றும் குறைபடாதவன் நம் தேவன் நம்மை நடத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அதாவது நமக்குள்ளே, அதாவது தேவன் அதாவது சங்கீதம் 107 வாசிக்கும் பொழுது 8-9 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். கவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. பாருங்கள், கவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தம் அவரை துதிப்பார்களாக. அவர் தேவனை துதிப்பதற்கு காரணங்கள் இங்கே சங்கீதம் 107 பலவிதமான சூழ்நிலையிலே மக்கள் கடந்து செல்லும் பொழுது அங்கே ஆண்டவர் அவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறார். ஆனால் அந்த நன்மையை பெற்ற ஜனங்கள் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் என்பதுதான் வேதம் சொல்கிறது. அதனால்தான் தாவீது 103வது சங்கீதத்தில் சொல்கிறார், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது என்பதால். எனவே இங்கே கவனமுள்ள ஆத்துமா, இங்கே நீங்கள் மேல் வசனத்தை வாசித்தால் 5வது வசனத்தை வாசிக்கிறேன், 3:5, அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகவுமாகவும் ஆத்துமா தொந்தையோடாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். ஆண்டவர் இப்படியாக ஒரு சூழ்நிலையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் கவனமாய் தாகமாய் அல்லது பசியாய் இருக்கிறவர்களை அவர் நன்மையினாலே திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கின்றார். எனவே வேதம் சொல்ற சங்கீதக்காரர் சொல்கிறார், அவர்கள் கர்த்தரை துதிப்பார்களாக. அப்ப பலவிதமான சூழ்நிலையிலே ஆபத்து வேளையிலே நாங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் எங்களுக்கு நன்மை செய்து எங்களை நன்மையினாலே திருப்தியாக்கி இருக்கிறார். அப்ப நாங்கள் அந்த நன்மைகளை பெற்ற பொழுது அந்த நன்றியை நாங்கள் மறக்காமல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். எனவே ஆண்டவர் பல ரீதியிலே இருக்கிற மக்களுக்கு அவர் உதவி செய்து திருப்தியாக்கி நடத்துகிறார். அப்ப இயேசு தாயாகிய மரியாள் கூட அவர் ஒரு பாடலை பாடும் பொழுது, அதாவது அந்த லூக்காவிலே நாங்கள் வாசிக்கிறோம், அதாவது 1வது அதிகாரம் 53வது வசனத்திலே நாங்கள் வாசிப்போம். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். அப்ப பசி உள்ளவர்களை அவர் நன்மையினால் நிரப்புகிறார். மரியாள் கூட அந்த பாடலை நாங்கள் காணுகின்றோம். எனவே வலியோரை அவர் அகற்றுகிறார், தாழ்ந்தோரை உயர்த்துகிறார், பசித்தோரை நன்மையினால் திருப்தியாக்குகிறார். எனவே நம்முடைய தேவன் அதாவது தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன், பசித்தவர்களுக்கு அவர் திருப்தியாக்குகிற தேவன். எனவேதான் பிரியமானவர்களே, நாமும் கூட இயேசு மலைப்பிரசங்கத்திலே சொன்னார், அதாவது நாங்கள் எதிலே பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்படி என்றால் இந்த நீதி சட்டம், தேவனுடைய நீதியான காரியங்களிலே நாங்கள் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அவர் திருப்தியாய் எங்களை ஆசீர்வதித்து அவர் நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல,
சங்கீதம் 84:11 வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். தேவனாகிய ஒரு வசனத்திலே பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமாய் இருக்கிறாரா? அப்ப சூரியன் என்ன? அது வெளிச்சத்தை கொடுக்கிறது. கேடகம் எதை குறிக்கிறது? பாதுகாப்பை குறிக்கிறது. ஆனால் உத்தமமாய் நாங்கள் நடக்கும் பொழுது அவர் நன்மையை வழங்காதிராரா? அப்படினால் நாங்கள் உத்தம ஜீவியத்திலே தான் தேவ நன்மைகளை நாங்கள் அனுபவிக்க முடியும். அப்ப நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உத்தமமாய் நடக்க வேண்டும். அப்ப உத்தமமாய் நடக்கிறதுனால் என்ன? அதாவது நீதியிலே நடத்தல். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று 15வது சங்கத்திலே வாசிக்கின்றோம். உத்தமாய் நாங்கள் நடக்கிறதால் நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை நாங்கள் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே உத்தமமாய் யாராவது நாங்கள் நடப்பமாக இருந்தால் தேவன் நன்மை வழங்காமல் இருக்க முடியாது. அப்ப அந்த தேவன் நன்மையான ஈவுகளை நாள்தோறும் அவர் தருகிற தேவனாக இருக்கிறபடினாலே நாங்கள் அவருக்கு முன்பதாக உத்தமமாய் நாங்கள் வாழ வேண்டும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான்கள். அப்ப நாங்கள் வேதக்காரர் என்று பெயர் வேதக்காரர் அல்ல, வேதத்தின்படி நடக்கிற வேதக்காரராக இருந்தால் தேவனுடைய நன்மைகளை நாங்கள் அனுதினமும் காண முடியும். எனவேதான் இந்த பரிசுத்த வேதாகமம் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சங்கீதம் முதல் சங்கீதத்திலேயே நாங்கள் வாசிக்கின்றோம், துன்மார்க்குடைய ஆலோசனையின்படி நடக்காமல், பாவியுடைய வழியில் நிற்காமல், பரியாசக்கார உட்காரும் இடத்திலே உட்காராமல், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதிலே தியானமாயிருக்கிற மனிதன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டது. அப்ப நாங்கள் எடுத்த காரியத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் வேத வசனங்களின்படி நாங்கள் வாசித்து கர்த்தருடைய வேதத்தின்படி உத்தமமாக நாங்கள் நடக்கும் பொழுது நன்மையை தேவன் வழங்காமல் இருக்க முடியாது. எனவேதான் நாங்கள் அந்த தேவன் என்ன வேதத்திலே சொல்லி வைத்திருக்கிறார் அவைகளை அறிந்து அவைகளை கடைபிடிக்கும் பொழுது, கை கொள்ளும் பொழுது நிச்சயமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையான ஈவுகளை, கடவுளுடைய நன்மைகளை நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே தேவன் ஆவியாத்மா சரீரத்திலே நமக்கு வளர்ந்தவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறபடினாலே நன்மையை நாங்கள் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிருக்க முடியாது. தொடர்ந்து நாங்கள் பார்த்தால் சங்கீதம் 103 5வது வசனம் என்ன சொல்கிறது? வாசிப்போம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அப்ப நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்றால் என்ன? நம்முடைய விருப்பங்களை எல்லாம் அதாவது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை எழ செய்வார். அப்ப நம்முடைய மன விருப்பங்களை எல்லாம் ஆண்டவர் இந்த வசனத்தின்படி திருப்தியாக்கி நடத்துகிறாரா? அது மாத்திரமல்ல, புதுபலன், கழுகுகளுக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சொட்டைகளை அடித்திருப்பார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப தேவன்களுக்கு நன்மையினால் எங்களுக்கு திருப்தியாக்குற தேவன், நம்முடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற தேவன், நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன், எங்களுடைய அன்றாட தேவைகள் அவைகள் எல்லாம் தேவன் அறிந்து, உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று இயேசு சொன்னார் அல்லவா? எனவே என்னுடைய தேவைகளை அறிந்து எங்களுக்கு நன்மையினால் எங்களை திருப்தியாக்கி அவர் நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே சங்கீதக்காரனை போல 23வது சங்கீதம் 6வது வசனம் வாசிக்கலாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். அப்ப சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்கிறார்? முதல் வசனத்திலே கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்படின்றால் ஆண்டவர் என்னுடைய ஆயன், எனக்கு வேண்டியது ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறபடினாலே எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்கிறார். எனவே நாங்களும் அந்த மேய்ப்பனுடைய மேய்ச்சலுக்குள்ளே, நாங்கள் கர்த்தருடைய மேய்ப்பராய் இருக்கிறார் என்றால் நாங்கள் அவருடைய மேய்ச்சலுக்குள்ளே அடங்குகிற ஆடுகளாக இருக்க வேண்டும். எனவே நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறார், இயேசு எங்களுடைய மேய்ப்பர் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பர். அப்ப ஆண்டவராக இயேசு நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார், நாங்கள் அவர் எங்களுடைய மேய்ப்பராய் இருக்கிறபடினால் ஒருபோதும் நாங்கள் குறைவில்லை. எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை பாருங்கள், அவர் எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறார். எப்படி ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தைகள் புல்லுள்ள இடங்களிலே மேய்க்க கடந்து செல்வது போல கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர், அவர் புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறார். அவர் ஆத்துமாவை தேற்றி
அவருடைய நாமத்தின் நிமித்தம் எங்களுடைய நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவர் என்னோடு கூட இருக்கும்போது கூறும் தடிமனை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்திய தலையை என்னை நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நினைத்திருப்பேன். அப்ப என் ஜீவகாலம் எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடருமா. எனவே நாங்கள் அதாவது ஆண்டவரை எங்களுடைய மேய்ப்பர் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த மேய்ப்பருக்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்கும் பொழுது நாங்கள் சொல்ல வேண்டும், கர்த்தருடைய மேய்ப்பராக இருக்கிறபடினாலே நான் ஒருபோதும் குறைவிட மாட்டேன், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்று. அடுத்ததாக அவர் வருஷத்தை நன்மை நான் முடிசூட்டுகிறாரா. சங்கீதம் 65:11 வாசிக்கலாம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆமென். அப்ப நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருகிற தேவன் வருஷத்தை அவருடைய நன்மையினாலே முடிசூட்டுகிறாரா. எனவே தேவன் ஆண்டுகள் தோறும் அவருடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் அவர் பெரிதாயிருக்கிறது. அவர் நன்மையினாலே முடிசூட்டுகிற தேவன், அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவருடைய வழிகள், கர்த்தருடைய பாதை, அவருடைய பாதை. அப்ப நம்முடைய பாதையிலே நாங்கள் கடந்து சென்றால் நாங்கள் சில தோல்விகளை சந்திக்க வேண்டி வரலாம். ஆனால் ஆண்டவர் பாதை காட்டுகிற தேவன், பாதை இல்லா இடங்களிலே நமக்கு பாதை காட்டி அவர் நடத்துகிற தேவன். எனவே ஆண்டுகள் தோறும் நம்மை நன்மை செய்கிற தேவன். நாங்கள் ஆண்டவருடைய பாதையை நடப்போமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே என்றும் நன்மையானதுகளே நடக்கும். எனவே நாங்கள் இந்த ஆண்டிலே ஆண்டவரை விசுவசிப்போம், ஆண்டவரை நாங்கள் அதிகமாய் நம்புவோம், அவருடைய வார்த்தையின் மேல் நாங்கள் பிரியமாயிருப்போம். வசனத்தை வாசித்து தியானித்து நம்முடைய வழிகளை செவ்வாய்ப்படுத்தி நம்ம உத்தமமாக கடவுளுக்கு முன்பதாக நடக்கும் பொழுது அவர் நன்மையை வழங்காதனர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. எனவே நாங்கள் தேவனங்களை நன்மையினால் திருப்தி ஆகுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. நன்மை கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. எனவே ஆண்டவருடைய ஆலோசனை, அவருடைய கட்டளைகள், அவருடைய நீதி சட்டங்கள், பிரமாணங்கள், இவைகளை நாங்கள் இதெல்லாம் கஷ்டமான காரியம் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு நியாய பிரமாணத்தை அந்த பழைய ஏற்பாட்டிலே கை கொள்ள முடியாமல் இருந்தது. ஆனால் இயேசு இன்றைக்கு எங்களுக்கு அவர் எங்களுக்காக நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி அவர் எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே இன்றைக்கு எங்களுக்கு கஷ்டமான காரியம் அல்ல. நாங்கள் ஆண்டவரை இயேசு ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியான உதவியோடு நாங்கள் ஆண்டவர் நடப்பதற்கு எங்களுக்கு அது இலகுவான ஒரு வழியை இயேசு நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறபடினாலே ஆண்டவர் நம்மை அவர் ஒரு முன்மாதிரியாக தேவனுக்கு பிரியமாக எப்படியெல்லாம் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று அவர் வாழ்ந்து காட்டி எங்களுக்கு இன்றைக்கு அவருடைய வழியை காண்பித்து போயிருக்கிறார். பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாங்கள் இன்றைக்கு சொல்ல முடியாதவர்களால் அப்படி நடக்க முடியவில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியவில்லை என்று சொல்ல முடியாது. இந்த கிருபையை தேவன் தந்திருக்கிறார். கிருபையின் நாட்களிலே நாங்கள் வாழுகிறோம். அப்ப இந்த உலகத்திலே வாழுகிற மனிதர்களைப் போல நாங்கள் வாழ முடியாது. நாங்கள் கர்த்தரை நம்பி வாழுகிறோம். நாங்கள் அவரையே நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அவர்தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்தவர். எனவே இந்த நாள் வரை எங்களை உயிரோடு காத்த தேவன் தொடர்ந்தும் அவர் காப்பார் என்று நாங்கள் நம்புவோம், விசுவசிப்போம். சங்கீதம் 27 சங்கீதம் 13-14 வாசித்து ஜெபிப்போம். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென், ஹல்லேலூயா. நான் ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியா இருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்படின்னால் இந்த இந்த உலகத்திலே நான் வாழுகிற நாட்களிலே கர்த்தருடைய நன்மையை நான் காணுவேன் என்று நான் விசுவாசியாதிருந்தால் கெட்டழிந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். நான் கெட்டழிந்து போயிருப்பேன். ஆனால் நான் விசுவசித்தபடினால் கர்த்தருடைய நன்மை கண்டேன் என்றுதான் தாவீதுடைய அறிக்கை. எனவே அவர் என்ன சொல்கிறார்? கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு. அப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படியே நம்முடைய மனதிலே ஒரு தைரியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார்.
அப்ப அவர் எதையும் தாங்கும் ஒரு இதயத்தை நமக்கு தருகிறார். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையிலே பிரச்சனைகள் மாறி மாறி வரும். ஆனால் அவைகளுக்கெல்லாம் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு தைரியமுள்ள இருதயம் எங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அது கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுதுதான் அது நமக்கு கிடைக்கிறது. எனவே நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு நன்மை மாத்திரம் செய்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில வருகிற சில தீய காரியங்களை நாங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்வது எல்லாவற்றுக்காகவும் கடவுளை ஸ்தோத்தரியுங்கள் என்று. அப்ப நன்மையானாலும் தீமையானாலும் கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கப்பட வேண்டும். நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது இன்னும் நன்மைகள் தேவன் பெருக செய்கிற தேவனாக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, நாங்கள் ஆண்டவர் மீது விசுவாசத்தை ஆழமாய் நாங்கள் வைக்க வேண்டும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நாங்கள் எப்பொழுதும் சொல்ல முடியும் போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தாவீது சொல்கிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்பதாக. எனவே நம்முடைய இருதயம் அதாவது எதையும் தாங்க வேண்டியம் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அமைதியும் சமாதானமும் எப்பொழுதும் தங்கி இருக்கும். எனவே நாங்கள் அவ்வப்போது நாங்கள் புலம்புகிறோம், நாங்கள் தேவனை குறை கூறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த காரியம் நடக்காவிட்டால் அது கடவுள் எங்களை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் எங்களை மறந்தார் என்று சொல்லுகிறோம். அநேகர் நன்மையை பெற்று கடவுளுக்கு நன்றி சொல்லாமல் ஆண்டவரை மறந்து இன்றைக்கு வாழுகிற சூழ்நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட பொல்லாத இதயம் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதுக்கு எதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இதயம் நமக்குள்ளே இருக்கிறாதபடி ஜாக்கிரதையாக வேதம் சொல்கிறது. எனவே நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளத்தோடு வாழ்ந்து பழக வேண்டும். அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்று வரை நமக்கு நன்மை செய்தார், எதிர்காலத்திலும் நமக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் எதிர்பார்க்கும் முடிவுகளை எங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே நாங்கள் தேவனிடத்தில் எதிர்பார்க்கலாம். மனிதனிடத்திலே எதிர்பார்த்தால் நாங்கள் வெட்கப்பட்டு போவோம். ஆனால் தேவனிடத்திலே எதிர்பார்த்தால் அவர் எதிர்பார்க்கும் முடிவுகளை என்னாலும் நமக்கு அளித்து அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். எனவே இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே, இந்த 2வது வாரத்திலே தேவ சமூகத்திலே நிற்கிற நாங்கள் கடந்த காலங்களிலே ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த ஆண்டிலே நன்மையான ஈவுகளை அவர் நாள்தோறும் தருகிற தேவன். அவர் எங்களை எந்த சூழ்நிலையிலும் அவர் காத்து நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். உலகத்திலே பலவிதமான பிரச்சனைகள் வரலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் நன்மையான காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆபத்து வேளைகளிலே அவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கின்றார். கடந்த காலங்களிலே எங்களுக்கு ஆபத்து வேளைகளில் ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்கு நாங்கள் வேதம் என்ன சொல்றது? சங்கீதம் 9:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்பதாக. நாம் எல்லோரும் உணர்ந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாங்கள் துதித்து நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பாடலை பாடித்தோம் என்று துதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமுள்ள தேவனே, கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல காத்த தேவன், இம்மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் எங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறபடினால் நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன விருப்பங்களை நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, ஒன்றும் குறைபடாது என்று நாங்கள் ஆண்டவரை உயர்த்தி நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையாய் நாங்கள் உம்மை தேடும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாத உயர்த்தி நாங்கள் வாசித்தோமே ஆண்டவரே. கர்த்தாவே, ஒரு நன்மையும் குறைபடாத எங்களை நடத்தப்படுவதற்காக நன்றி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் வாழ்விலே நீ பாராட்டின நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவனும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருத்தி விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருத்தி விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவு
எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா இருந்த என்னை கண்டீரே உம் கண்களால், வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால், ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர், துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர், ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல, மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர், ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. கடந்து வந்த நாட்களில் தேவன் எத்தனையோ நன்மைகளை எங்களுக்கு தந்திருக்கிறார். நன்மையான ஈவுகளை நாள்தோறும் அருளின தேவனுக்கு நன்றி உள்ளத்தோடு நாங்கள் இந்த ஆண்டின் ஆரம்பத்திலே ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அவர் நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை திருப்தியாக்கி நடத்துவார். நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். நம்முடைய மன விருப்பங்களை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவார். எதிர்பார்க்கும் முடிவுகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் தேவனிடத்திலே பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம். அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். இதன் நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும்படியார் இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் அவரிடத்திலே எதிர்பார்ப்போம். பிரியமானவர்களே, அவர் எதிர்பார்க்கும் முடிவுகளை அவர் நமக்கு தருகிறவனாக இருக்கிறார். நம்முடைய மன விருப்பங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறார். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த 2025ஆம் ஆண்டு உடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாங்கள் இந்த 2வது ஆராதனையிலே கர்த்தாவே நாங்கள் உம்மிடத்திலே எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் கண்கள் உம்மை நோக்கமாய் இருக்கிறது. வேலைக்காரியின் கண்கள் ஆண்டவரே எஜமாட்டியை நோக்கி இருமா போலோ, வேலைக்காரன் கண்கள் எஜமானை நோக்கி இருமா போலோ எங்களுக்கு இரக்கம் செய்யும் என்று நாங்கள் எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தாவே, நீர் ஆண்டவரே அப்பா உம்மை நம்புகிறவர்களை ஒரு நாளும் நீர் கைவிடாத தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியா இருந்தால் கெட்டழிந்து போயிருப்பேன் என்று தாவீது சொல்வது போல ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் உமக்கு காத்திருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை நம்புகிறவர்கள் நாங்கள் பாக்கியவான்கள். நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆவியானவர் தாமே தொடர்ந்துமாய் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து இயேசு நாமத்திலே ஜெபம் பண்ணுகிறோம். ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாங்கள் துதி பாடலை பாடி இந்த ஆராதனை நிறைவு செய்வோம்.
அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். நன்மையான இந்த தெய்வம் பூரணமான இந்த வருமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருகின்ற நாங்கள் பார்த்தோமாக இந்த ஆண்டிலே புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார், நன்மையான காரியங்களை செய்வார். விசுவாசத்தோடு அவருடைய பாதத்திலே அவருடைய நாமத்தை துதித்து அவருடைய வருகைக்காக காத்திருப்போம். அல்லேலூயா. உற்சாகமான பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா. அவர் தோள்களின் மேலே நாம் சாப்பிட்டிருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மறந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மறந்திருப்பேனே. எங்கள் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமான ஆயுதங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமான ஆயுதங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எங்கள் தேவன் தேவனை யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் என்னை கொண்டு மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதனாலே ஒருபோது நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதனாலே ஒருபோது நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எங்கள் தேவன் தேவனை யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எங்கள் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அல்லேலூயா. அவரை துதிப்போம்.
தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சுகம் தரும் தேவனாய் இருக்கிறபடியால் அவரை துதிப்போம். அல்லேலூயா. யெகோவா ராஃபாயின் சுகம் தருகிற தேவன். அல்லேலூயா. விடுதலை தருகிற தேவன், வெற்றியை தருகிற தேவன், நன்மையான காரியங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. மகிமையின் மேல் மகிமையடைய செய்கிற தேவன். மரித்தேன், இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு ஒரு கிரிகை என்னோடு கூட வருது என்று சொல்லிவிட்டு போற தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்று கொண்டதுக்காக துதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுவே, ஆத்மநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுவே, ஆத்மநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே, ஆத்மநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்மநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஆமென். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்மநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்மநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன், நித்தியமாமற்றே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன், நித்தியமாமற்ற வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுவே, ஆத்மநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுவே, ஆத்மநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும்,
என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுவே ஆத்மநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுவே ஆத்மநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். அப்படியே தேவனை துதித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். என்னாலும் அவரை கர்த்தரை எக்காலம் நாம் ஸ்தோத்தரிப்பது துதி எப்போதும் என் நாவில் இருக்கும் என்று சொன்ன சங்கீதக்காரன் போற்றும்படி நாமும் திறந்தோம் கர்த்தரை துதித்து முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை துதிப்போம் என்று பொருத்தனை பண்ணினவர்களாக நன்றி என்று சொல்லி தேவனை துதிப்போம். வல்லமையின் தேவனை துதிக்கிறோம். மகிமை தேவனை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லவரே தேவனே துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம். துதிகளுக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு மனப்படுவோம், ஜெபம் பண்ண போகிறோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான ஞாயிறு வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம், உங்களுடைய பிரசன்னத்தை உணர்ந்தோம், அவனுடைய வார்த்தைகளை கேட்டோம். நன்மையான இந்த ஈவும் பூரணமான இந்த வரம் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறதை நாங்கள் அறிந்து கொண்டோம் கர்த்தாவே. நீங்க நன்மை செய்தவராக சுற்றி தெரியும். இந்த நாட்டின் ஆண்டவரே, இந்த ஆண்டிலே ஆண்டவரே, புதிய ஆண்டிலும் ஆண்டவரே புதிய காரியங்கள் செய்வீர்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த இடத்துல வந்து தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆண்டவரே மகிழ்ச்சினாலே நீங்கள் அலங்கரிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவர்களை சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா குறைகளும் அகன்று போகணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் தேவனுடைய காரியங்களை விட்டு விலகுவதற்கு ஏதுவான காரியங்கள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிற இதயமுள்ள ஜனங்கள் பெருக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த இடத்துல வந்து தேவ பிள்ளைகளை நிறைவான நன்மையான ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க பலப்படுத்துங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் கூட இருந்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். சபை கூடி வந்து கர்த்தரை ஆராய்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவான நன்மை ஆசீர்வதித்து அனுப்புங்க. இந்த ஆண்டிலே புதிய காரியம் செய்வர் என்று சொல்லுவார். அப்படியாக செய்ய போவது கை கோடி ஸ்தோத்திரம். உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கும். அந்த ஒருவரை வரும் பொழுது நீ கூட இருந்து கூட போகும் பொழுதும் கூட இருக்கணுமா ஜெபிக்கிறோம். இதாமை கூட இந்த மறுமுறை இந்த இடத்திலே கூடி வரும் வரை உடைய தெய்வீக சமாதானத்தின் வல்லமை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல விவகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய விடாத அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அவரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.